ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, நாளைக்கு வந்து ஆயுத பூஜை இல்லையா? ஸோ அதனால கடையெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி நம்ம வந்து சாமி பூஜை ரூம், அங்க கடையில பெருசா பூஜை ரூம்லாம் கிடையாது, ஒரு செல்ஃப் தான் வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே கிளீனிங் ஒர்க் தான் பார்க்க போறோம். சும்மா வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கும் போதெல்லாம் கிளீன் பண்ணணும் சொல்லிட்டே இருந்தேன். அப்படியே ஹெல்த் இஷ்யூ அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி வந்து இப்போ வந்து ஆயுத பூஜையே வந்துருச்சு. நிறைய வீடியோஸ் வந்து இடையில போடாம மிஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இப்போ கூட என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் தெரியும். ஏன்னா வந்து ஃபுல்லா செம்மையான கோல்டு, ஃபீவர், ஹெவி ஃபீவர், இப்போ வந்து வைரல் ஃபீவர் வேற வருது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனால இடையில ஒரு வீடியோ கூட நான் எடுத்தேன். ஸோ அது கூட அடுத்து நான் போடுறேன். அதனால என்னால் போட முடியல. ஸோ இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். அட்வான்ஸா எல்லாருக்குமே வந்து ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி பூஜை வந்து நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்குங்கிற பட்சத்துல ஃபுல்லாவே பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங்கே நம்மளோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கிட்டேன். ஸோ வேக்கப் ஆனோடனே நம்ம ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு, ஒரு புள்ளி வச்ச கோலம் மாதிரி. சில கோலம்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து மகப்பான கோலமே தான். ஸோ ரிப்பீட்டடாக அதுதான் ஒரு சில விளாக்ல வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இன்றைக்கான கோலம் வந்து நம்ம வீட்டில் இதுதான். நம்ம வீட்லேயே சின்னதாக ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கேயுமே நம்ம வந்து கோலம் போட்டாச்சு. என்னடா இது இத்தனை வெரைட்டியாக வந்து சட்னிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. அந்த க்ரீன் மட்டும்தான் மார்னிங் செஞ்சது. நைட்டு பண்ண கார சட்னி அதெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. ஏன்னா சுத்தமாக எதுவுமே டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து எப்படியாவது சாப்பிட்டு நம்மளும் மெயின்டைன் ஆகணும்ல. ஊருக்குள்ளே அடுத்து தீபாவளியெல்லாம் வருது. ஸோ ஷாப்க்கு வந்துட்டேன். ஷாப் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், படு பயங்கரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நம்ம வந்து கிளீனிங் விளாக் கூட போட்டிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த அளவுக்கு மெஸியாக இருக்காது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லலை. நம்ம வீட்லேயும் ஷாப் இருக்குன்னு சொன்னாலையா? ஸோ ஆத்தா வேற இந்த இயர் வந்து போனதுக்கு அடுத்து நிறைய மனசு கஷ்டம், நிறைய ப்ராப்ளம். எடுத்தோடனே சடனாக என்னால் மாற முடியல. தனியாக வந்து ஷாப்பில் இருக்க பிடிக்கல. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்படியே போட்டு வச்சிட்டேன் நான் எல்லாமே. இப்போ நான் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்காக வீட்டிலேருந்து எடுத்திருந்தது அந்த பை. இது இல்லாமலும் ஒரு சில இதெல்லாம் இப்படியே தான் இருக்குது. இந்த ஹேரு, இந்த ஜுவல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேபி ஷவருக்காக இது கேட்டிருந்தாங்க, ஜுவல். ஸோ அந்த ஜுவல்லெல்லாம் சம்டைம்ஸ் வீடியோ காலில் காமிச்சிட்டு அகைன் நான் வந்து எடுத்து வைக்காமல் ஏதாவது ஒர்க் வந்துச்சு அப்படின்னா நான் அப்படியே முடிச்சுட்டு போயிடுவேன். ஸோ எல்லாமுமே மெஸ்ஸியாக தான் இருக்குது. எடுத்து வைக்கணுங்கிறத தாண்டி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணும்போது எங்கடா ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ அப்படிங்கிற மாதிரி பெரிய ப்ரெஷர் ஆகிட்டேன். ஸோ நம்ம கடைக்கு வந்தாச்சு. கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கச்சேன்னு தான் இருக்குது. எப்பயுமே வந்து கடைக்கு வர்றோம், வந்து நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறோம். அது மாதிரியான டைமே எனக்கு இப்போலாம் இல்லவே இல்லை. எப்பயுமே எனக்கு வர்றது என்னன்னா, யாராவது ஒரு கஸ்டமர் வராங்களா, ஸோ அவங்களுக்காக நான் வர்றது வந்து ஹரிபரியா அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறது, இல்லை ஜுவல் எடுத்து கொடுக்கறது, இல்லை என்னோட பிரைடல் ஒர்க்குக்காக நான் வந்து எல்லாம் எடுத்துக்கிறது. இப்படியாவே தான் ரொட்டீன் போயிட்டு இருக்கே தவிர நம்ம ஷாப்க்கு வருவோம், ஷாப்ல வந்து அந்த ஒர்க்கை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ரொட்டீன் எனக்கு வரவே இல்லை. ஸோ எனக்கு அது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாமே சீக்கிரமே நான் வந்து சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் என்னைக்கோ போட்ட மெஹந்திலாம் கூட இங்க இருக்கு. பிரைடல் ஆர்டர் முடிஞ்சே வந்து ஒரு 20 days கிட்ட ஆயிட்டு. இடையில நான் வர்றப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து த்ரெட் பண்ணிட்டு, ஃபேஷியல் பண்ணிட்டு, அடுத்த ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். தவிர எதுவுமே இல்லை. முக்கியமா சொல்லணும்னா இப்ப பாத்தீங்களா, இதுல வந்து ஃபுல்லா ஹேர் தான். இது ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே ஹேர் தான். மெசி ஹேர், கேர்ள் ஹேர்னு நான் தனித்தனியா வீட்லயே செப்பரேட் பண்ணி பிரிச்சு இதுல வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அதை வந்து இங்க அடுக்கி வைக்கவே எனக்கு முடியல. அடுத்து பாத்தீங்கன்னா ஜுவல் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. இதோட இந்த ஜுவல்லோட சுட்டி அதுல இருக்கும், வில்ல இதுல இருக்கும், அப்படி இருக்கு. ஸோ அதெல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த டே ஃபுல்லாவே எனக்கு ஷாப்ல போயிடும் தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஷாப்பை வந்து ஒரு ஃபுல்லா ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஆசை. நம்ம இன்கேஸ் வேற ஷாப் மாத்தினா கூட எனக்கு அந்த ஷாப்பை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஷாப்பை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி எடுக்காம. பட் இதுல நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஃபுல்லாவே டஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஆப்போசிட்ல வந்து மெயின் ரோடா இருக்கிறதுனால டஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே நீ கிளீன் பண்ண போறோம். ஸோ ஆயுத பூஜைக்கு அடுத்து திரும்பி ஆயுத பூஜைக்கு தான் நான் கிளீன் பண்றேன்னு நினைக்கிறேன். இடையில எல்லாம் பண்ணிருப்பேன், இருந்தாலும் இந்த அளவுக்கு டீப் கிளீனிங் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்மையான டீப் கிளீனிங் தான். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு எப்படி தெரியும்னா, திருஷ்டி பொம்மை மாதிரி தெரியலாம். பட் ஷர்விக்கு இதுதான் என்டர்டைன்மெண்ட். வந்தாலே இதை எடுத்து அவ என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி விட்டுருவா. இதை பார்த்து நிறைய பேர் பயந்தவங்களும் இருக்காங்க. ஏதாவது குழந்தைங்களை அழைச்சிட்டு தான் நாங்க பார்ப்பே இருக்கு, அமைதியா உட்கார அம்மாவுக்கு த்ரெட்டிங் பண்ற வரைக்கும் அப்படின்லாம் சொல்லி நான் பயமுத்தி வச்சிருப்பேன். சோ அந்த மாதிரி சர்வே பண்ணி வச்சிருக்கா. முக்கியமா ஷாப் வந்து நமக்கு தனியா இருக்கு. எனக்கு இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் நமக்கு வீடு. சோ எனக்கு எதுனாலும் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போய் பண்ணிட்டு வர முடியாது. சோ ஷாப்ல தனியா நமக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் நான் வச்சுக்க முடியுமோ அப்படிதான் வச்சுக்கிறேன். அது இன்னுமே பெட்டரா பண்ணலாம். பட் என்னால அது இனிமேதான் அதெல்லாம் நான் வந்து லேர்ன் பண்ணி க்ரோ பண்ணிட்டு வரணும். ஷாப் கடை பாத்தீங்கன்னா விளக்குக்குன்னு தனியான ஒரு பிளேஸ்னா அது இது மட்டும்தான். அந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் நம்ம பூஜைக்குன்னு வச்சிருக்கோம். சோ அதெல்லாமே கிளீன் பண்ண போறோம். ஃபுல்லா டஸ்ட் தான் இருக்கு. இன்னைக்கு நான் ஃபுல்லா டஸ்ட் ஆக போறேன். அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கு.
எல்லாமே அரேஞ்ச் பண்ணு. பாத்தீங்கன்னாலே தெரியும், அங்கங்க அந்த பாருங்க அந்த மிஷின்ல 2. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நான் ஷாப் வச்ச புதுசுல மிஷினை மூடாமலே போக மாட்டேன். அந்த அளவுக்கு அப்படியே அழகா எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது அங்க கிடக்கு, இது இங்க கிடக்கு, அப்படி கிடக்கு. சோ பாக்கலாம். சோ இன்னைக்கு இது எப்படி மாத்துறோங்கிறத பாப்போம். அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்க. பாருங்க, கச்ச 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 கச்சன்னு இருக்கு. சோ இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இதை நான் பேக் கேமரால ஆன் பண்ணி காட்டுறேன். ஒரு சிலதெல்லாம் வந்து இப்ப கொண்டாந்து வச்சிருக்கேன். இருந்தாலும் எல்லாமே டஸ்டா தான் இருக்கு. எல்லா பக்கமும் பார்த்தா ரொம்ப இதா இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமா நம்ம கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம். நமக்கு வந்து கடை ரொம்ப குட்டினா ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வெளியில எடுத்து வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ வெளியில எடுத்து வச்சோம்னா அது சேஃப்டியும் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சுட்டேன். ஏன்னா தண்ணி நின்றுடும். நம்ம வந்து அவுட் சைட்ல வந்து பைப்ல தான் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ எடுத்துட்டு வந்த பேக்ல சேர்ல எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சாமி இடத்த கிளீன் பண்ணிடுவோம், பூஜை இடத்த கிளீன் பண்ணிடுவோம். ஸோ அங்க வந்து சாமிலாம் எடுத்து வச்சுட்டு அகைன் ஒவ்வொரு பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து எது எங்க இருக்குன்னே தெரியாது இல்லையா. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் இது வந்து டிஷ்யூவால மட்டும் தொடச்சிக்கிட்டேன். ஏன்னா ஆயிலா இருந்தது நான் ஒரு கவர் போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் தான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வருவேன். ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளீச் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பவுடர்ஸ். இந்த பவுடர் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த பித்தளை ஜாமான் போடும் போது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு கோட்டிங் போட்டு நம்ம காய வைக்க வேணா, ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டு அகைன் நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம்ல, புளி போட்டு தேய்ச்சி அந்த மாதிரி வாஷ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஈஸியா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகும். ஸோ நான் இது ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்ம ப்ளீச் முடிஞ்சிட்டு இந்த பவுடர் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து அந்த 3 லேயர்ல இருக்கும். இதில் வந்து நான் அந்த காயின், அந்த சில்லற காசு, பணம் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல மட்டும் அமௌண்ட் வச்சுட்டு பேலன்ஸில் வந்து இந்த நமக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, சூடம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். பத்தி வந்து நம்ம பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டேன். இது நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து வச்சிருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு ஜுவல் வாங்கும் போது அந்த ஜுவல்லரி ஷாப்ல கொடுத்தது. அப்போல்லாம் வந்து ஐலைனர், மஸ்காரா, ஐ மேக்கப்குள்ளது அந்த மாதிரி பார்ட்டாக நான் வந்து வச்சிருப்பேன். இப்போ வந்து இப்படியே மாற்றி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் உண்டியல் மாதிரி, உண்டியல் கிடையாது, நமக்கான குட்டி குட்டி அமௌண்ட் வந்து அப்பப்போ எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி பாக்ஸ் இது வந்து ஷர்வியோட ஸ்கெட்ச் இருக்கும்ல, அந்த பாக்ஸ் தான். ஸோ இது வந்து தலைக்கீழாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு சேவிங் பண்ணுறதுக்கான ஒரு மணி பாக்ஸாக வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அதே போல் வந்து ஒரு குங்குமம்ல நிறைய கட் பண்ணி இருந்துச்சு. ஸோ அது எல்லாமுமே தனித்தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 லேயரில் இன்னொரு பாக்ஸ் வச்சுருப்பேன். அது கூட வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி கிளீனிங் அப்போ. ஸோ அது வந்து எம்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால அதில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இதுதான் அந்த பாக்ஸு. ஸோ அந்த பூஜைக்குள்ள ஐட்டம்ஸ்லாம் வந்து செப்பரேட்டாக மஞ்சள், குங்குமம், துண்ணூறு அது மாதிரி ஒவ்வொருதாக பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து கபோர்டில் சும்மா இருக்கிறது இந்த மாதிரி பிரித்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இதில் வேறு எதுவுமே எனக்கு எடுத்து வைக்க தெரியல. ஏன்னா அது ஈஸியாக கவுத்தோனே ஓப்பன் ஆகுது பாருங்கள் மூடி. ஸோ மூடி ஓப்பன் ஆகும். அது நம்ம சேஃப்டி கிடையாது. ஏதாவது நம்ம மணி பீட்ஸ்லாம், நம்ம ப்ளவுஸ்குள்ள பீட்ஸ்லாம் போட்டு வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி அதில் எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் க்ளீன் பண்ணி வச்சேன். இந்த 2 மட்டும் தனியாக வந்துடுச்சு மூடி கீழே விழுந்து. நம்ம வீடுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெளில அப்படியே எடுத்து வச்சு ரூம் கிளீன் பண்ணுறது அது மாதிரிலாம் மாற்றி பண்ணிக்கிட்டோம். பட் எனக்கு இங்கே கடையிலங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப குட்டியான இடம் தான் இது. என்னோட ஷாப்ல வந்து எல்லா இடமுமே அந்த குட்டி குட்டி பிளேஸுமே ஆக்குப்பை ஆன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஷாப் அப்படின்னாலே ஜுவல்லரி, என்னுடைய ப்ரொஃபஷனலாக உள்ள எல்லா திங்ஸுமே இங்கே வைக்கிறதுக்கான இடம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் செட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்னா ஒரு சேர் போட்டு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரெட் பண்ணுறதுக்கோ ஃபேஷியல் பண்ணுறதுக்கோ ஒரு இடம். ஸோ அதுக்கு ஒரு மிரர். இது மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் எந்த இடமா இருந்தாலுமே நான் சூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி பெரிய இடம் தான் வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பெரிய இடம் போக போக ரெண்ட் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து வில்லேஜில் வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்களா, இல்லை அந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது கொஷின் மார்க் தான். ஸோ எடுத்தோடனே நான் பெருசாக மாற்றலை. எனக்கு தேவை வந்து என்னோட ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கான ஒரு இடம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் ஆகிட்டேன். அது மாதிரி அதில் நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. ஸோ இன்கேஸ் என்னோட மேக்கப் லுக்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது இதை மாற்றிக்கலாம். நான் எல்லார்ட்டையுமே ரிவ்யூ கேட்கும் போது கூட அப்படி தான் சொல்லுவேன், ஏதாவது மாற்றிக்க
வைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க சொல்லுங்க. இதோட நம்ம முடிக்க போறது கிடையாது. இதை வச்சு நம்ம நிறைய டிராவல் பண்ண போறோம், நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அவங்க கொடுக்குற ரிவ்யூவுமே நம்ம மாத்திக்கிறது எல்லாமே நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவாகவே தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதுவே நான் வந்து மணியை தாண்டி நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறது அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த ஒரு பாசிட்டிவிட்டி ரிவ்யூ தான் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முகமூடி கொள்ளைக்காரி மாதிரி மாறிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஒட்டடை தட்ட போகிறோம் இல்லையா, ஸோ அதனால ஃபுல்லாக வந்து ஒட்டடை தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு ரூம் சைஸ் கூட கிடையாது, அதை விடவே சின்னது தான், அதிலே பாதி அளவு தான். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து பெருசாக அந்த ஒற்றை தட்டுற ஒர்க்கு பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னது தான். சுற்றி நம்ம அங்கே நின்றுட்டு அடிச்சோம்னாலே முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி நம்ம எடுத்து வைப்போம் பாருங்க, அதுதான் எல்லா இடத்தையும் ஒரு இடத்துல மாற்றி, எல்லா திங்ஸையும் ஒரு இடத்துல மாற்றி அகைன் அதை அதோட இடத்துல மாற்றி வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கும் போதே தெரியும், இந்த லேஸ் ஐட்டம்லாம் ஃபஸ்ட்டு 2 பையாக பிரித்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம கீழே போட்டுட்டோம் அப்படின்னா திரும்பி திரும்பி எடுத்து வைக்கிறது கஷ்டம். இதே பேக்ல இருந்துச்சு அப்படின்னா அப்படியே சுற்றி சுற்றி வச்சிடலாம் அப்படின்னு. அது மாதிரி ஃபுல்லாக அந்த சைடு முடிச்சிட்டேன். ஸோ அதை நான் இதை முடிச்சுட்டு நான் அதை ஃபைனலாக காட்டுறேன். ஸோ அங்கே முடிச்சுட்டு அடுத்த பார்ட் வந்து இந்த சாமி சைடில் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். இந்த பத்தி இதெல்லாம் நான் வந்து ஷெல்ஃப்லாம் மாற்றிட்டேன். எப்பயுமே ஒவ்வொரு க்ளீனிங் பண்ணும்போது அதே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி வைப்பேன். ஷெல்ஃபில் உள்ள திங்ஸ் மட்டும் கிடையாது, இப்போ மெஷினாக இருக்கட்டும் எல்லாமே மாற்றி மாற்றி வைப்பேன். இன்கேஸ் வந்து நமக்கு அந்த இடம் செட் ஆகலைன்னா இந்த இடம் செட் ஆகுதான்னு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். இதுதான் என்னுடைய ஒரிஜினல் டம்மி. நிறைய வந்து ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நமக்கு மாடல் வரும், ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது வந்து இதில் தான் நான் ட்ரை பண்ணுவேன். இந்த டம்மியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அகைன் அதை நம்ம எப்படி ப்ரெப் பண்ணி வைக்கணுமோ அது மாதிரி நான் மேலே எடுத்து செக்யூர் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியுது, ஏன்னா ரொம்ப டஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இது ஒரு 5000 கிட்டே நான் வாங்கினேன். ஸோ அதனால் ஹேர்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து ஹியூமன் ஹேர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம பாதுகாக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டானது. ஃபர்ஸ்ட் நான் அடித்த விசிட்டிங் கார்டு மொத்தமாகவே நான் அடித்து வச்சுட்டேன், ஒரு 5000 கார்ட்ஸ் கிட்ட. ஸோ இது என்னோட எப்படி சொல்கிறது, நமக்கான அடையாளம்ங்கிற மாதிரி தானே இது. ஸோ நம்மளோட லைஃபே வந்து அப்படி தூக்கி இப்படி சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் இது. ஸோ அதனால் அது எனக்கு பார்த்தாலே ஹாப்பியாக இருக்கும். ஒருத்தவங்கள்ட்ட விசிட்டிங் கார்டு கொடுக்கும் போதுமே ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் எனக்கு. இதுக்கு அடுத்து நான் சாமி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நான் அதெல்லாம் கவர் பண்ணலை, ஏன்னா என்னால் முடியல. ஃபர்ஸ்ட்டில் பண்ணும் போது ஜாலியாக இருந்தது, எடுத்துகிட்டே இருந்தேன். அப்புறம்லாம் வந்து கேமரா ஆன் பண்ணுறதா இங்கே க்ளீன் பண்ணுறதாங்களோ ஒரு ப்ரெஷர் ஆகிட்டு. ஸோ அதனால் சின்ன சின்ன கிளிப் அப்பப்போ மட்டும் எடுத்துட்டேன். மஞ்சளும் சந்தனமும் சேர்த்து நம்ம வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மங்கின கலராக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இந்த ஓம் வந்து அம்மா இந்த கடை ஸ்டார்ட் பண்ணும் போது போட்டு கொடுத்தாங்க. ஸோ அது அப்படியே நான் வந்து சென்டிமெண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான்லாம் வந்து ரொம்ப சாமி நம்பிக்கைலாம் எனக்குலாம் ரொம்ப அதிகம். ஸோ அதே மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ இந்த மஞ்சள் குங்குமத்துலேயும் சேர்த்து நான் பண்ணிட்டேன். இது மஞ்சள் குங்குமம் அது வந்து சந்தனம் மஞ்சளை தான் அப்படியே சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன் போல், எப்பயிலேருந்து சொல்கிறேன்னு தெரியல. இதில் நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போனேன். என்ன பண்ணலை அப்படின்னா துண்ணூறு பட்டை போடுவாங்களோ அதை மட்டும் நான் பெண்டிங் வச்சுட்டு போயிட்டேன். சாமிக்குங்கிறதுனால கொஞ்சம் நல்ல தண்ணி வேணும் இல்லையா, ஸோ சுத்தமான தண்ணி கிடைக்கல. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுமே சாமிக்கு யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால நான் அது மட்டும் நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். பேலன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணிட்டேன். இடையில கூட நான் மார்னிங் ஒரு 9:30க்குலாம் இங்கே வந்துட்டேன் கடைக்கு. நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு 3 கிட்ட ஆயிடுச்சு. இடையில கூட அம்மா வந்து சாப்பிட்டுட்டு போகலான்னாங்க. முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி, இறங்கியாச்சு முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இறங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் பிக்சர். அது இந்த மாதிரி நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன் சாமியெல்லாம். ஸோ நான் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. என்ன வந்து போக போக எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து அங்கே நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் உட்காரலான்னா கூட இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் நான் வந்து திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டு பண்ணிடலான்ற மாதிரி போயிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை போட்டுட்டேன். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து பண்ணுற இடத்துலேருந்து டஸ்ட் வந்து நம்ம அகைன் இதில் வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த சைடு முடிச்சாச்சு, இந்த சைடு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த லேஸ் சைடும் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து தான் பெரிய ப்ராசஸ்ஸே. நமக்கு வந்து எதுக்காக இந்த ஷாப் வச்சுருக்கோம், ஜுவல்லரி அண்ட் நம்மளோட ப்ரைடலுக்கானது அண்ட் நம்ம ஃபேஷியல் க்ரீம்ஸ், இது எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து நான் ஒரு மாடலுக்காக இந்த இடத்துல வந்து இந்த போர்டு வச்சுருக்கேன். ஜுவல்லரி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு ஜுவல்லு தான் நான் போட்டு வச்சுருப்பேன். அது நிறைய பேர் பார்த்துட்டு நீங்கள் ஜுவல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் போய் நம்ம நியூவாக போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் டஸ்ட்டு பட்டு அந்த ஜுவல்லே வீணாக போயிடும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ஓல்டு ஜுவல்லை வந்து இதில் அடுக்கி வச்சுருப்பேன். யாராவது இதை பார்த்துட்டு ஜுவல்லெல்லாம் இருக்கான்னு கேட்டால் நம்ம ஜுவல்லரி எல்லாம் எடுத்து காட்டுவேன். நான் இதில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிப்போம், நைட்டு பகல் அப்படிலாம் படிப்போம். எதுக்குன்னே தெரியாது, இதெல்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாது. இதெல்லாம் வந்து வெளியில் வந்து நம்ம காலேஜுக்கு போயிட்டு அவுட் காலேஜில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டு வருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான
இதெல்லாம் ஒரு மெமரிஸா வச்சுக்கலாமே தவிர வேற என்னத்துக்குமே அது எனக்கு தெரியல, யூஸ்ன்னு என்னத்துக்குமே தெரியல. இன்கேஸ் வந்து ஒர்க்குக்கு போறாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சதெல்லாம் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதை தாண்டி நம்ம இதுல பாசிட்டிவா எடுத்துக்கணும்னா என்ன, நாலேஜ் வளர்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாம படிச்சு நாலேஜ் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டியா எடுத்துக்கலாம். அவ்வளவுதானே தவிர அதுக்காக மார்னிங்கே வேக்கப் ஆகி அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அடுத்து இதில் வந்து எனக்கு என்னென்ன திங்ஸ்லாம் இங்கே இருக்கோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுப்பேன். இந்த டைரிலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். என்னோட பிரைடல் ஆர்டர் எப்பப்பெல்லாம் உண்டு அப்படிங்கிறத டைரியில் டேரெக்டாக அந்த பேஜில் ஓப்பன் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா சேம் டேட் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து நோட் பண்ணிவிடுவோம்ல, அதுக்காக நான் வந்து இதை மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மிரர்லாம் போட்டு வச்சாச்சு. சந்தனம் குங்குமம் வந்து நான் தண்ணி இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் ஈரம் இருந்ததுனால அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். துண்ணூறு மட்டும் நாளைக்கு வைக்கணும். இதை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அப்படியே திரும்பி பார்க்கவே கஷ்டமாக இருந்தது, எப்படா க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஃபுல்லாக ஜுவல் க்ரீம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையுமே இதுதான் அதுதான் பார்க்கவே இல்லை, எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பாக மட்டும் எடுத்து வச்சுட்டேன். காரணம் அப்படியே அள்ளி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டேமேஜ் ஆகிடும்ல, அதனால வந்து பாதுகாப்பாக மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இந்த கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன க்ளீன் பண்ணாலும் போல இதெல்லாம் க்ளூவோட அந்த ஸ்டிக்கரோட ஒட்டி ஒட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி கலர் பேப்பர்லாம் ஒட்டுவோம்ல ஆயுத பூஜைக்கெலாம், அப்போல்லாம் இதில் வச்சு தான் ஒட்டுவேன். அப்போல்லாம் தெரியாதனமா அந்த மாதிரி ஒட்டி இது அது அப்படியே காஞ்சி நல்லாவே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படியாவது மாற்ற முடியும்னா சொல்லுங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இதில் நான் சொன்ன மாதிரி எதுவுமே நான் இப்போ பார்க்குறதாவே இல்லை, அப்படியே எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். வரிசையாக அடுக்கி வச்சுட்டேன். சொல்லப்போனால் அந்த ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா அது கூட எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. மாற்றி எல்லா இடத்தையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நான் க்ளீன் பண்ணோன்னு பாருங்கள் வேறு மாதிரி மாற்றிருப்பேன். ஸோ அதுவுமே நமக்கு இடம் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு ஷாப்பில் இந்த மாதிரி வச்சுருக்கிறத விட அது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஷெல்ஃப்லாம் வந்து நல்லாவே வெயிட்டு தாங்குது. இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் வேணும், இந்த இதோட ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இது வாங்கினேன். நான் ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ ரிவ்யூ கூட நான் கொடுத்துருப்பேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஒன்று உழைக்குது, இன்னொன்று ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே உழைக்குது. ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. 700 800 கிட்ட வாங்கினேன். ஸோ ஷெல்ஃப் இல்லாதவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியானதெல்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு இதுவே போதுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஷெல்ஃபையுமே நான் லைட்டாக அப்படியே ஒட்டரை தட்டி விட்டுட்டேன். அதுலேயுமே இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் மட்டும் தட்டி விட்டுட்டு அதையுமே தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டேன். ஸோ அதை வச்சுட்டு அடுத்து தான் நான் ஒவ்வொரு ஜுவல்லரி பாக்ஸாக தட்டி அடுக்கி வைக்க ஆரம்பித்தேன். ஒரு சைடு வந்து க்ரீம்ஸ்லாம் அடுக்கி வைக்க ஆரம்பித்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடத்த தவிர வேறு எங்கேயுமே இடம் கிடையாது. எல்லா இடத்துலையும் திங்ஸ் இருக்குது. நம்ம வந்து அங்கே அந்த சேர் போட்டு உட்கார கூட இடம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள், அந்த மிரரில் தெரியுது பாருங்கள், அந்த இடம் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு. பேலன்ஸ் எல்லா இடமும் கவர் ஆகி இருந்தது. ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ அதை வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால ஃபைனலாக காட்டலாமேன்னு வச்சுருக்கேன். இதுக்கடுத்து வாசலில் வந்து இந்த ஃப்ளக்ஸ்லேயும் நம்ம வந்து சந்தனம் குங்குமம்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் இந்த பேரை துடைக்கும் போது மட்டும் எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இங்கெல்லாம் சந்தனம் குங்குமம்லாம் நாளைக்கு தான் பண்ணணும், ஏன்னா தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால. மற்றபடி அலசி வரைக்கும் நான் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம ஷாப்பை, இந்த ஒரு கம்பு பை இருக்கு இல்லையா, அது வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்கேன். விளக்கு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. இந்த ட்ரைபோர்டு இங்கே இருக்கட்டும், நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டேன். மற்றபடி கீழெல்லாம் அலசி விட்டுட்டேன். இதுக்கு அடுத்து இந்த பக்கம் இப்படி இருந்த இடம் இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஸ்ட்டு தான். இந்த கை வந்து இந்த டஸ்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து நம்ம அவ்வளோ க்ளீனிங் ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த க்ரீம் அந்த ஷெல்ஃப்லாம் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக மாறிடுச்சு அப்படின்னு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்ததை விட இப்போ 2 பக்கமுமே காமனாக வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து 1 by 1 வச்சுருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து காமனாக வச்சுட்டேன். இந்த பேக்கில் வந்து ஃபுல்லாகவே பை தான் இருக்குது. கம்பு பை, அடுத்து குட்டி குட்டி பை, அது மாதிரி பேக்ஸாக இருக்குது. ஒரு பக்கம் மிஷின் போட்டுட்டேன். அடுத்து வந்து இந்த ஷெல்ஃப்லாம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே க்ரீம்ஸ் இருக்குது, ஃபேஷியல் க்ரீம்ஸ், ப்ளீச் க்ரீம்ஸ், அது மாதிரி இதெல்லாமுமே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேசஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். ஒவ்வொரு லேஸு, நாட்டுக்குள்ளே லேஸு, கீழே வந்து ஸ்டிச்சிங்குள்ள ப்ராடக்ட்ஸ், இதை மாதிரி தனித்தனியாக மாற்றி அடுக்கி வச்சுட்டேன். மிஷின் பக்கத்துலேயே இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அந்த பக்கம் வச்சுட்டேன். மேலே வந்து ஃபுல்லாக ஹேரு,
பக்கத்தில் வந்து ஃப்ளவர்ஸ், அதுக்கு அடுத்து வந்து ஃபுல்லாக ஜுவல்லு தான். கடைசியில் அதே மாதிரி ஹேரு ஜுவல் ஃப்ளவர் இருக்குது. அப்பாடான் இருந்துச்சு. எனக்கு பெரிய மூச்சு விட்ட மாதிரி இருந்தது. இது பார்க்கும்போது கூட ஈஸியாக தெரியுது எனக்கே வீடியோவில் பார்க்கும்போது. பட் என்ன பாருங்களேன், அவ்வளோ டயர்டாக இருக்கும். எனக்கு ஒரு லோ பிபி எனக்கே அப்படி ஒரு டயர்டாகி அப்படியே ஷிவரிங் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அதோட நான் வீட்டுக்குமே கிளம்பிட்டேன். ஸோ இந்த கிளீனிங் விளாக் வந்து இப்படி தான் கொஞ்சம் மோசமாக தனியாக பண்ணும்போது கொஞ்சம் மோசமாகவே போணுச்சு. பாட்டு கேட்டுகிட்டே பண்ணால் கூட டைம் ஆகும்னு சொல்லி நான் பாட்டு கூட கேட்காம பண்ணேன். ஸோ எனிவே இந்த ஒர்க்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.